चैत्र पुराणं 16ஆம் அத்தியாயம் ஸ்ரீராம தீர்த்த வர்ணனை. அரசர் புண்ணிய கீர்த்தியானவர் மாண்டவ்ய முனிவரிடம், முனிவரே, அயோத்தி நகரத்தில் உள்ள சரையு நதி, அதில் உறையும் ராம தீர்த்தம் மிகுந்த புண்ணியம் வாய்ந்தது. அந்த தீர்த்தத்தில் சைத்திர மாதத்தில் அனைவரும் தவறாமல் நீராட வேண்டும் என்று கூறினீர்கள் அல்லவா? இதற்காக அப்படி செய்வதற்கான காரண காரியங்களை, அவ்வாறு செய்வதற்காக வெகு தூரத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் அது சாத்தியம் இல்லை அல்லவா? அதன் பின்னர் அதற்காகவே அந்த சைத்திர மாதமான சித்திரை மாதத்தில் அருகிலுள்ள ராம தீர்த்தத்தில் நீராடிய பலன் கிடைக்க பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை, எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும், சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத நீராடல் பலனை எவ்வாறு அடைய இயலும், மனிதர்கள் புண்ணியம் அடைந்தவர்களாக வேறு ஏதேனும் உபாயம் இருந்தால் கூற வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். மாண்டவ்ய முனிவர் கூறினார், அரசரே, வேறு வேறு இடங்களில் உள்ள மனிதர்கள் அனைவரும் இந்த சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத நீராடலை இங்கு எவ்வாறு செய்து சரையு நதியிலுள்ள ராம தீர்த்தத்தில் நீராடிய பலனை பெறுவார் என்பதை விவரமாக கூறுகிறேன், கேட்பீராக என்று கூறினார் மாண்டவ்ய முனிவர். முதலில் மனிதர்கள் தனக்கு எந்த பணிகள் இருந்தாலும் சரி, சைத்திர மாதமான சித்திரை மாத நிர்ணயம் எப்படி என்று தெரிந்து கொண்டு அந்த பணிகள் அனைத்தையும் அப்படியே வைத்துவிட்டு தப்பாமல் சரியாக அயோத்தி நகரத்திற்கு செல்ல வேண்டும். ஒருவேளை அப்படி அயோத்தி நகரத்திற்கு செல்வதற்கான சக்தி இல்லை என்றால், யாத்திரை செய்ய இயலாத வயதானவர்கள், பண வசதி குறைந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இந்த மனித ஜென்மத்தில் இயலாதவர்கள் சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத நீராடல் செய்வதற்கு ஓர் வழி கூறுகிறேன், கேட்பீராக. அயோத்தியா யதா பாவோ கதா ராம கிருதானி ச கிருத்திவ்யாவ்யானி தீர்த்தானி தத்ர ஸ்நானம் விதீயதாம். அதுபோலவே சித்திரை மாத நீராடல் செய்யும் பொழுது அயோத்தி நகரத்தை, அந்த நகரத்தில் உள்ள தீர்த்தங்களை ஸ்ரீராம தீர்த்தமாய் எண்ணிக்கொண்டு, திருத்தலத்தை ஸ்ரீராமர் தீர்த்தம் செய்ததாக எண்ணிக்கொண்டு, பூமி முழுவதிலும் எந்த ராம தீர்த்தம் ஆயினும் எங்கெல்லாம் உள்ளதோ அங்கு நீராட வேண்டும். முனிவர் கூறியதை செவிமடுத்த அரசர் புண்ணிய கீர்த்தி, முனிவரே, இந்த பூமி முழுவதிலும் பகவான் ஸ்ரீராமச்சந்திரர் செய்த தீர்த்தங்கள் எங்கெங்கு எவ்வாறு உள்ளதோ அந்த தீர்த்தங்கள் அனைத்தையும் குறித்து விவரமாக கூற வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கிறேன். அப்பொழுது மாண்டவ்ய முனிவர் கூறினார், அரசரே, எப்பொழுது ராவண சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று தந்தையான தசரத சக்கரவர்த்தியின் ஆக்ஞை பிரகாரம் மனைவியான தேவி சீத்தை மற்றும் இளவனான லக்ஷ்மண சுவாமியுடன் அரண்மனையை விடுத்து 14 ஆண்டுகள் தண்டகாரண்யத்திற்கு வந்தாரோ, அந்த ஆண்டுகளில் அதன் பின்னரும் கூட பகவான் ஸ்ரீராமர் அந்தந்த இடங்களில் தனது பெயரில் தீர்த்தங்களை உருவாக்கினார் என்பதை கூறுகிறேன், கேட்பீராக. அரசரே, இந்த பூமியில் பிறந்த அனைத்து உயிரினங்களும் முக்தியை அடைவதற்காக பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான் சென்ற அனைத்து இடங்களிலும் அநேக தீர்த்தங்களை தனது பெயர் கொண்டு உருவாக்கினார். அதற்காகவே மனிதர்கள் அனைவரும் அவர்கள் இருக்கும் இடங்களில் இருந்து கொண்டு அவர்கள் அனைவரும் சைத்திர மாதமான சித்திரை மாத நீராடல் செய்து பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் அனுகிரகம் பெற்று முக்தி அடையலாம். நைமிசாரண்யத்தில் மகாகிரதத்தில் ராம தீர்த்தம் உள்ளது. ஹரித்வாரத்தில், பிரயாகையில், முத்கல முனிவர் ஆசிரமத்தில், முதன்மையான திருத்தலமான காசி திருத்தலத்தில், கங்கை நதி கடலில் சங்கமிக்கும் இடங்களில், வைத்தியநாத திருத்தலமான ஜோதிர்லிங்க திருத்தலத்தில், சுபமான ஜெகநாத திருத்தலமான புரி திருத்தலத்தில், வைகுண்டம் என்று திருப்பெயர் கொண்ட நதி தீரத்தில், ஜராசந்த பட்டணமான மகத லோகத்தில், சீதா குண்டத்தின் அருகில், நேபாள் என்ற திருநாமம் கொண்ட சுபமான புனிதமான பிரதேசத்தில், அதாவது மிதிலாபுரியில், சர்வ மங்களமான கிரிஜா தேவியின் உறைவிடமான விந்திய மலை பகுதிகளில், அங்கு இருக்கின்ற சித்திரகூட பகுதியில், சுங்கவரபுரத்திலும், ராமகிரி என்ற அமரகந்தம் அனைத்திலும், மேலும் இந்த பூமியில் உள்ள அனைத்து தீர்த்தங்களிலும்,
சந்திரனின் திருநாமம் கொண்ட அனைத்து ராம தீர்த்தங்களிலும், சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத நீராடலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். மாத்ருபுரத்திலும், பயோஷ்ணத்திலும், பூர்ணா நதியிலும், கிரிஜா நகரத்திலும், தேவகிரியிலும், அனைத்து விதமான பகவான் விஸ்வேஸ்வரர் உள்ள திருத்தலங்களிலும், சரபங்க சுதீக்ஷ்ண ஆசிரமங்களிலும், அகஸ்திய முனிவரின் ஆசிரமத்திலும், பஞ்சவடியிலும், திரையம்பகத்திலும், புண்ணிய தீர்த்தங்களிலும், கச்சேஸ்வரர் திருத்தலத்திலும், மத்தியமேஸ்வரர் திருத்தலத்திலும், பிரவர சங்கமத்திலும், மிகவும் புனிதமான பிரபாச திருத்தலத்திலும், கௌதமி நதி தீரத்திலும், ராமஹிரதத்திலும், பிரதிஷ்டானத்திலும், ராமபுரியிலும், அர்ச்சித்தலிலும், கிஷ்கிந்தை தீர்த்த சந்நிதியிலும், கோதாவரி நதி கடலுடன் கலக்கும் இடங்களிலும், இஷ்டமான கிராமபுரியிலும், கோதாவரி நதி தீரத்திலும், நிவ்ருத்தி சங்கமத்திலும், கிருஷ்ணா நதி தீரத்திலும், ஸ்ரீ மல்லிகார்ஜுனத்திலும் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியால் செய்யப்பட்ட ராம தீர்த்தங்கள் உள்ளன. பம்பா சரோவரத்திலும், ருஷ்யமுக மலை பகுதிகளிலும், தெய்வ ஆலயங்களிலும், பினாக்கி பகுதியிலும், துங்கபத்ரை நதி பகுதியிலும், தேச மலை பகுதியிலும், திருப்பதி பட்டினம் பகுதியிலும், சிவகாஞ்சி பகுதியிலும், விஷ்ணு காஞ்சி பகுதியிலும், பக்ஷி தீர்த்த பகுதியிலும், அருணாச்சல பகுதியிலும், சங்கமுக பகுதியிலும், ஸ்ரீரங்கத்திலும், கும்பகோணத்திலும், அனைத்து பட்டணங்களிலும், அனைத்து வனங்களிலும், நீர்நிலைகளிலும், ராமேஸ்வரம் அருகில் உள்ள சேத்துவிலும், தனுஷ்கோடியிலும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரம் பகுதியிலும், ஆதிகேசவ ஆலயத்திலும், கிருதமாலா நதி தீரத்திலும், பத்மநாபர் ஆலயத்திற்கு மிக அருகிலும், தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திர பகுதியிலும், மத்ஸ்ய தீர்த்தமான மீன் தீர்த்தம் உள்ள பகுதியிலும், ஜனார்த்தனத்திற்கு அருகில் வடமதுரை என்று அழைக்கப்படும் மதுரா மாவட்டத்தின் பகுதியிலும், சௌலமலை பகுதியிலும், பகவான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் உறையும் திருத்தலம் இருக்கின்ற திருமலை பகுதியிலும், ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படும் திருவரங்க பகுதியிலும், அனைத்து விதமான புண்ணியம் நிறைந்த ராமநாதபுரம் திருத்தலத்திலும், சுப்பிரமணியபுரம் பகுதியிலும், கோகர்ணம் பகுதியிலும், மிகவும் புண்ணியகரமானதான சுபமானதான ஸ்ரீசைலம் மலை பகுதியிலும், பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியால் செய்யப்பட்ட ராம தீர்த்தங்கள் உள்ளன. ஹரிஹர சமஸ்தானத்திலும், பூமாத்ரி என்று அழைக்கப்படும் மலை பகுதியிலும், மகாபலம் என்று அழைக்கப்படும் இடத்திலும், கொல்ஹாபுரத்திலும், மிகவும் புண்ணியகரமான இடமானதுமான கரவீர பட்டணத்திலும், துலிஜா தேவி ஆலயத்திலும், பாண்டுரங்க திருத்தலத்தின் அருகிலும், ஜம்பு திருத்தலம் அருகிலும், சப்த ஸ்ருங்கம் பகுதியிலும், ராமாஸ்ரீய மலையிலும், தாபிய நதி சங்கமம் ஆகும் பகுதியிலும், நதியானது கடலில் கலக்கும் இடத்திலும், சுகமான மற்றும் மிகவும் புண்ணியமான புனிதமான பிரதேசங்களிலும், அதாவது இடங்களிலும், துவாரகையிலும், பிரபாச திருத்தலத்திலும், புஷ்கரத்திலும், பதரி வனத்திலும், வடமதுரையிலும், குருக்ஷேத்திர பகுதியிலும், அவந்தி பகுதியிலும், மலைகள் அனைத்திலும் ராம தீர்த்தம் உள்ளது. அரசரே, கூறப்பட்டுள்ள எந்த திருத்தலத்திலும் நீராடுவது வீண் போகாது என்றும், எந்த ஸ்ரீராம தீர்த்தத்திலும் சைத்திர மாதமான சித்திரை மாத நீராடலானதை செய்யலாம். 16ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.